மார்பக புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு இன்னமும் மக்கள்கிட்ட போய் சேர வேண்டியது இருக்கு. அதற்கான விழிப்புணர்வை அனைவருமே ஏற்படுத்திட்டு இருக்கோம். மார்பக புற்றுநோய் பற்றி தான் இன்னைக்கு நாம பேச இருக்கிறோம். மார்பக புற்றுநோய்க்கான அறிகுறிகள் என்ன, சிகிச்சைகள் என்ன பேசலாம். டாக்டர் காமாட்சி நினைவு மருத்துவமனையின் ரேடியேஷன் ஆங்காலஜிஸ்ட் டாக்டர் சுரேந்திரன் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் டாக்டர். நான் சொன்ன மாதிரி அக்டோபர் மாதம் அப்படின்றது மார்பக புற்றுநோய்க்கான விழிப்புணர்விற்கான ஒரு மாதம். அப்போது இந்த அக்டோபர் மாதத்தில் முதல்ல நீங்கள் சொல்ல நினைக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா என்ன? பிரஸ்ட் கேன்சர் பொறுத்தமட்டில் த கீ வேர்டு வந்து ஏர்லி டயக்னோசிஸ் தான். ஆரம்ப கட்டத்திலேயே அது கண்டுபிடிக்கிறது தான் அந்த கீ வேர்ட் இன் பிரஸ்ட் கேன்சர். பிரஸ்ட் கேன்சருக்குனுடைய இன்னொரு அம்சம் என்னென்னா, அது வந்து ரொம்ப சைஸ் டிபெண்ட். அந்த சைஸ் வந்து வேறு எந்த ஒரு டியூமர்லேயும் ஒரு 3 to 5 millimeters அல்லது 5 to 10 millimeters இல்லை 10 to 15, 10 to 20 millimeters அந்த கணக்கில் நம்ம அதை அணுகிறதில்லை. இன்னொரு அம்சம் பிரஸ்ட் கேன்சரில் எப்படின்னா, அது வந்து ஒரு டேஞ்சிபிள் ஸ்ட்ரக்சர், டேஞ்சிபிள் ஆர்கன். அதனால தான் சுய பரிசோதனைக்கு ஈஸியாக உள்ள ஒரு ஆர்கன் நம்ம அதை சொல்கிறோம். ஸோ பரிசோதனை பண்ணக்கூடிய வேறு எந்த ஒரு கேன்சருக்கும் சுய பரிசோதனை பண்ணி கண்டுபிடிங்கன்ற இன்சிஸ்ட் பண்ணுறதில்ல. பிரஸ்ட் கேன்சருக்கு அது முடியும். The person can see herself in front of the mirror or touch it and see. So இந்த 3 விஷயங்கள், அதாவது early diagnosis, size ஸ்மாலாக இருக்கும் போதே கண்டுபிடிக்கிற ஒரு வாய்ப்பு, அப்புறம் சுய பரிசோதனை பண்ணக்கூடிய இன்னொரு வாய்ப்பு. 4வது அம்சம் இந்த பிரஸ்ட் கேன்சரில் என்னென்னா மேமோகிராஃபின்னு ஒன்று இருக்குது. மேமோகிராஃபின்றது என்னென்னா, இப்போ பல இன்வெஸ்டிகேஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. அந்த பல இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே they are meant for many other things. மற்றதுக்கும் பயன்படுத்தக்கூடியது தான். இப்போ சிடிஓ, பெட்டோ, எம்ஆர்ஐயோ. பட் மேமோகிராஃபின்றது இஸ் மென்ட் ஃபார் ஒன்லி பிரஸ்ட் டயக்னோசிஸ். பிரஸ்ட் கேன்சரில் உள்ள கட்டிகள் அது மெலிக்னண்ட்டாக இருக்கலாம், இல்லை பினைனாக இருக்கலாம். அதுக்குரியதை கண்டுபிடிக்கிறதுக்கு டெடிக்கேட்டட் ஒரு இன்வெஸ்டிகேஷன். அதில் இன்னொரு விஷயம் இருக்குது. கண்டுபிடிக்கிறது மாத்திரம் இல்லை, இன்டர்வென்ஷனலாக பண்ணி அந்த கட்டியினுடைய தசையை எடுத்து செக் பண்ணுறதுக்கு அந்த மேமோகிராஃபி மூலமாக பாசிபிள். ஸோ இந்த 4 வரிசைகளும் வந்து பிரஸ்ட் கேன்சருக்கு ஒரு முக்கியமான அம்சம். வேர்ல்டு வைடு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எப்படின்னா, யூஸ்வலாக அவங்க பிரஸ்ட் கேன்சருக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எப்படி சொல்லுவாங்களா, அமெரிக்காவோ இல்லை யூரோப்போ இல்லை இந்தியா, ஏஷியன் கண்ட்ரிஸ் எல்லாம் எப்படி சொல்லுவாங்கன்னா, 1,00,000 மக்களுக்கு எவ்வளோ வருது, அதில் விமன் 1,00,000க்கு எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா 1 in so many women can get கேன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா ஹவு மெனி சர்வைவர்ஸ் ஆர் தென்னு சொல்லுவாங்க. அப்புறம் எத்தனை பேர் வந்து சக்யூம் ஆகுறாங்க. இந்த டேட்டாஸ் எல்லாம் எதுக்கு தேவைன்னா, ஒரு விழிப்புணர்வுக்கு தான். இப்படியெல்லாம் இருந்தால் இப்படியெல்லாம் இருக்குது, இதை வந்து நம்ம ஆரம்ப காலத்திலே அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா வாட் ஆர் த சர்வைவல் பெனிஃபிட், வாட் இஸ் த அவுட்கம் பெனிஃபிட் அப்படின்றது வருது. நான் முக்கியமாக வந்து அந்த சைஸை இன்சிஸ்ட் பண்ணுறது என்னென்னா, சைஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் க்ரைட்டீரியா இன் பிரஸ்ட் கேன்சர் டயக்னோசிஸ். அப்போ அந்த சைஸ் சின்னதாக இருந்தால் அதில் 3-4 ஃபேவரபிள் ஃபேக்டர்ஸ், அதாவது இம்பார்ட்டண்ட் குட் ஃபேவரபிள் ஃபேக்டர்ஸும் அட்வான்டேஜஸ் ஃபேக்டரும் இருக்குது. அப்படின்னா என்னென்னா, அது சின்னதாக இருந்தால் அது நெறிகளுக்கு போகிற வாய்ப்பு மிக மிக குறைவு. 2வது, மற்ற இடங்களில் பரவுறதுக்கும் மிக மிக குறைவு. இன்னொன்று, நம்ம அணுகுமுறைகள் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் ட்ரீட்மெண்ட்னால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் ரொம்ப கம்மியாகும். ரொம்ப அக்ரெசிவாக அதை ட்ரீட் பண்ண வேண்டியதில்லை. லோக்கலாக நம்ம ட்ரீட் பண்ணி அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்குரிய ரேடியேஷன் கொடுத்துட்டு சம்டைம்ஸ் இல்லை மோஸ்ட் ஆஃப் த டைம் சின்ன டியூமர்ஸ் வந்து அந்த பிரஸ்ட் கன்சர்வேஷன் பாலிசியும் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இதுதான் பிரஸ்ட் கேன்சர்ஸ்னுடைய ரொம்ப இம்பார்ட்டண்ட் அட்வான்டேஜஸ் கம்பேர் டு அதர் கேன்சர்ஸ். இப்போ நீங்கள் சொன்னீங்க அதில் ஏர்லி டயக்னோசிஸ் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். அது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக தான் பல்வேறு விஷயங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கு. ஒரு மருத்துவராக விழிப்புணர்வு எந்த அளவு மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு அப்படின்னு அவேர்னஸ் வந்து இப்போது இப்படி பிரிச்சுக்கலாம். நம்ம வந்து இப்போது ஒரு 5 காலகட்டங்களில் இது கொஞ்சம் வைடனாக இருந்தால் கூட இது வந்து உண்மை. அதாவது 1946 to 1956ன்னு ஒரு உதாரணம் எடுத்துக்கங்க. அப்போ பிரஸ்ட் கேன்சர் இல்லாமல் இல்லை, இருந்திருக்கு. அதை எப்படி அணுகுனாங்க அந்த 46, தட் இஸ் ஒரு இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி, இமீடியட்லி ஆஃப்டர் த இண்டிபெண்டன்ஸ். அப்போ அந்த லெவலுக்கு அந்த அணுகுமுறைகள் இல்லை, வைத்திய முறைகளும் கொஞ்சம் குறைவு, இன்வெஸ்டிகேஷன் டெக்னாலஜியும் குறைவு, அதுக்குரிய ப்ரொஃபஷனல்ஸ் டெடிகேட்டடாக இருக்கணும் குறைவு. ஸோ அந்த காலகட்டத்திலையும் மேனேஜ் பண்ணியிருக்கோம். 56 to 76ன்னு வச்சுருங்க.
அதில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட், எக்கனாமிக் இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம் வந்திருக்கு, அணுகுமுறை. அப்போ அதில் வந்து கொஞ்சம் அவேர்னஸ் இன்க்ரீஸாக இருக்கலாம். பட் இந்த காலகட்டங்களில் முக்காவாசி பேஷண்ட்ஸ் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் டிசீஸில் தான் வந்தாங்க. அப்போ அதனுடைய ரிசல்ட்ஸ், அவுட்கம் வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. பிரஸ்ட் கேன்சர் இருந்தால் இவ்வளோ தான், அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருந்தது. 76 to 90 அவேர்னஸ்ன்ற ஒரு கான்செப்ட் வந்துருச்சு. ஏன்னா அப்புறம் டெக்னாலஜி எல்லாம் கொஞ்சம் உள்ள வந்துருச்சு. சிடி ஸ்கேன், இந்த மாதிரி மேமோகிராஃபினுடைய எக்ஸ்போஷர்ஸ், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எல்லாம் வரும்போது அப்போ மக்களுக்கு வந்து அதனுடைய விழிப்புணர்வு திணிக்கப்பட்டதை விட சொல்லப்பட ஆரம்பிச்சுது. ஸோ அப்போ இன்னும் கொஞ்சம் பெட்டர் குரூப் ஆஃப் பீப்புளை ரெக்ரூட் பண்ண முடிஞ்சுது ட்ரீட்மெண்ட்டுக்கு. அப்போ அவுட்கம்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிடுது. ஸோ 90s to 2005 இன்னொரு வகையான இம்ப்ரூவ்மெண்ட், பர்டிகுலர்லி கீமோதெரப்பியில் நல்ல நல்ல ட்ரக்ஸ் வர ஆரம்பிச்சிடுது. ரேடியோ தெரப்பி டெக்னாலஜியில் இன்னும் கொஞ்சம் நல்ல அணுகுமுறைகள் வந்துருச்சு. அதாவது பாதுகாப்பான ரேடியோ தெரப்பி, ஃபோக்கஸ்ட் ரேடியோ தெரப்பி அப்படிலாம் கூடிய அந்த கான்செப்ட்ஸ் உள்ள வந்தது. சர்ஜரிலையும் ஒரு காலகட்டத்தில் எப்படின்னா, பிரஸ்ட் கேன்சர்னால் அதில் எவ்வளோ எடுக்க முடியுமோ எடுத்துருங்க. அதை எடுத்துட்டு அப்போ இட் லூக் அ ஷாபி ஸ்பேஸ் இந்த தோராக்ஸ் எல்லாத்தையும் அந்த எடுத்துருவாங்க. அதை எடுத்துட்டாலே தீர்வுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அப்படி இல்லை, கீமோதெரப்பின்னு ஒன்றுனால அதை வந்து முற்றிலும் கண்ட்ரோல் பண்ண முடியும், திருப்பி வராமல் தடுக்க முடியுன்ற ஒரு காலம். அதனால் சர்வைவல் இன்க்ரீஸ் ஆகிடுது. டிசீஸ் ஃப்ரீ சர்வைவல், அதாவது இன்னைக்கு வந்துட்டு வைத்தியத்துக்கு வராங்க, அவங்கள ஆப்ரேஷன், கதிர்வீச்சு, இன்ஜெக்ஷன் கொடுத்து ரெடி பண்ணிவிட்டு அதை டிசீஸ் ஃப்ரீயாக இருக்கிற ஒரு சூழ்நிலையும் அந்த காலகட்டத்தில் ஏற்படப்படுது. பட் 2005க்கு அப்புறம் ஒரு பிரெக்மேட்டிக் சேஞ்ச், ஒரு நல்ல ட்ரமேட்டிக் சேஞ்ச் வந்தது. அது என்னன்னா, இந்த மாலிகுலர் லெவலில் சில அணுகுமுறைகள் கண்டுபிடிச்சாங்க. அது வந்து ஹெர்2 நியூன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கேன்சர் செல்ஸில் இது இருந்ததுன்னா அதுக்குன்னு உரிய ஒரு ட்ரக்கை கொடுத்தா அதனுடைய பலன்கள் நல்லா இருக்குன்னு. ஸோ 2005 இஸ் அ சேஞ்சிங். 2005 ப்ளஸ் மைனஸ் 2 இயர்ஸ் வச்சுக்கலாம். அது ஒரு சேஞ்சிங் பாயிண்ட் இந்த பிரஸ்ட் கேன்சர் மேனேஜ்மெண்ட். அதே நேரத்தில் அந்த நேரத்தில் பிரஸ்ட் கன்சர்வேஷன் சர்ஜரிஸும் ரொம்ப வந்தது. அது தொடர்ந்து கொடுக்கக்கூடிய கதிர்வீச்சு முறைகளும் இம்ப்ரூவ் ஆகிடுது. ஸோ இதெல்லாம் வந்து பிரகடனப்படுத்தப்பட்டது வெளிநாடுகளில், நம்ம நாடுகளில். அப்புறம் அர்லியாக கண்டுபிடிச்சா பெனிஃபிட் என்ன, எப்படி வந்து அந்த லைஃப் த்ரெட்டனிங் ப்ராப்ளத்துலேருந்து அவங்கள விடுவிக்கலாம். அட்வான்ஸாக வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இஸ் லைஃப் த்ரெட்டனிங். அப்புறம் அந்த மார்பிடிட்டியா, நோயினால் உள்ள மார்பிடிட்டி, வைத்திய முறைகள்லாம் அதை அந்த அவேர்னஸ் புஷ் பண்ணப்படும். ஸோ 2005 to 2020 வந்து ஒரு பெட்டர் டைம். 2020 பார்த்தீங்கன்னா கோவிட் வந்துருச்சு. ஸோ 20 to 22 ஒரு பேட் டைம் ஃபார் த என்டையர் வேர்ல்டு. அப்போ அதில் கொஞ்சம் பேக்லாக் இருந்து இப்போ அதுலேருந்து பழைய இதுங்க எப்படி முன்னுக்கு வரணும், அதுலேருந்து எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணுன்றது 2003லேருந்தே நம்ம பண்ணிட்டுருக்கோம். இப்போ வந்து வி ஆர் இன் அ வெரி மெச்சூர்டு வே ஆஃப் அப்ரோச்சிங் பர்டிகுலர்லி பிரஸ்ட் கேன்சர். பிரஸ்ட் கேன்சரில் மோராலஸ் ரீச் பண்ணிட்டோம் 90. பட் ஸ்டில் இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் ஒர்க்கெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்குரிய வைத்திய முறைகளும் வரும். ஸோ பிரஸ்ட் கேன்சர் வந்து ஒரு சேஃப் கேன்சர் மாதிரி தான் இந்த காலகட்டத்தில். அது அர்லியாக இருந்தாலும் சரி, மிடில் ஸ்டேஜாக இருந்தாலும் சரி, அட்வான்ஸ் ஸ்டேஜஸாக இருந்தாலும் சரி, மெட்டாஸ்டாட்டிக்காக இருந்தாலும் சரி, அந்த லெவலுக்கு வந்து அவேர்னஸும் இம்ப்ரூவ்மெண்ட்டும் ட்ரீட்மெண்ட் முறையில் வந்துட்டு மக்கள் மத்தியில் அந்த ஏர்லி டயக்னோசிஸ் கொஞ்சம் இஷ்யூவாக தான் இருக்குது இன்னமும். அது வந்ததுன்னா வெளிநாடுகள் கூட கம்பேர் பண்ணுற லெவலுக்கு நம்ம அந்த பிரஸ்ட் கண்ட்ரோல் ப்ரோக்ராமில் நம்ம போயிடலாம். பாதிப்புகள்னு பார்த்தோம் அப்படின்னா, வயது அப்படின்றது இன்னைக்கு எந்த அளவில் இருக்குது? எந்த வயதினருக்கு பிரஸ்ட் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை அவங்களுடைய ப்ரிவலன்ஸ் அதிகமாக இருக்குது? பிரஸ்ட் கேன்சரை பற்றின மித்ஸ் நிறைய இருக்குது. அப்படின்னா என்னன்னா, மார்பகத்தில் உள்ள எல்லா கட்டியும் பிரஸ்ட் கேன்சர் அப்படின்னா அப்படி கிடையாது. பட் ஆனால் எந்த ஒரு மார்பகத்தில் ஒரு கட்டியும் பரிசோதனைக்கு உட்படணும். தட் இஸ் த மெயின் திங். அவ்வளோ எல்லா கட்டியும் அப்படி இல்லை. அது ரெண்டாவது வந்து சாதாரணமாக பிலீஃப் எப்படின்னா, வயதானவர்களுக்கு வரக்கூடியது தான், ஒரு 50 அப்புனா. அப்படி இல்லை, இப்போ 40, ஈவன் லெஸ் தென் 40 கூட அந்த மாதிரி வருது. பட் ஆனால் ரொம்ப ஸ்மால் பர்சன்டேஜ் தான். ஸோ யங் ஏஜில் வராது, 50 வயசுக்கு மேற்பட்ட இருந்தால் தான் அது வரும், அதனால கவலைப்படக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் இருக்கக்கூடாது. அதுவும் ஒரு மித்து தான். இட் கேன் கம் லிட்டில் பிட் அர்லி ஆல்சோ. அதனால ரெக்கமெண்டேஷன்ஸ் ஃபார் இந்த மேமோகிராஃபி, இந்த ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம் நம்ம சொல்கிறோம்ல, அது வந்து அவங்களுக்கு சிம்டம் இல்லாதப்பவே அந்த கட்டி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தான் அந்த ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம். அதுக்கு வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் 40-45 அப்படின்னு சொல்கிறோம். ஆனுவல் மேமோகிராஃபி ஸ்க்ரீனிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பரவலாக அர்பன் ஏரியாஸ், ரூரல் ஏரியாஸ் கவர்மெண்ட் ப்ரோக்ராம்லேயும் அது இருக்குது. ஸோ அந்த ஒரு மித்து. இன்னொன்று வந்து ஃபேமிலி, அம்மாவுக்கு இருந்தா, இல்லை பாட்டிக்கு இருந்திருக்கா, இல்லை அக்காவுக்கு இருந்திருக்கா, அவங்களுக்கு வரணும், கண்டிப்பாக கேரண்டீடாக வரும். அதுவும் ஒரு மித்து தான். பிரஸ்ட் கேன்சர் பற்றி வரும், ஒரு ரிஸ்க் இருக்குது, பட் இட்ஸ் அ மித்து.
அதே மாதிரி இந்த ஜீனோமிக் ஸ்டடீஸ் எல்லாம் இப்போ சில பேருக்கு பண்ணுறாங்க. பிரஸ்ட் கேன்சர் டயக்னோஸ் பண்ணும்போதே ஒரு ஜீனோமிக் ஸ்டடீஸ் இல்லை இருந்தவங்களுக்கு அந்த ஸ்டடி பண்ணிட்டா அது இருக்கிறவங்களுக்கு அதை சார்ந்தவங்களுக்கு வரும். அதுவும் ஒரு நாட் கேரண்டீட், பட் ஹை ரிஸ்க் குரூப் தான். ஒரு 30-40% ரிஸ்க் இருக்கு, பட் நாட் கேரண்டீட் அவங்களுக்கு. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மித்து. இன்னொன்று வந்து எல்லா பிரஸ்ட் கேன்சரும் ஒரே மாதிரி பிஹேவ் ஆகாது. ஈவன் ஃபார் early breast கேன்சர் ஒரு 2 பேஷண்ட் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அதுக்கு வேரியஸ் ஃபேக்டர்ஸ் இருக்கு. அதுக்குரிய அணுகுமுறைகளும் இப்போ வருது. ஸோ தட் இஸ் தி வே இட் இஸ் கோயிங். அவேர்னஸ் இம்ப்ரூவ் ஆகுது, பட் early டிடெக்ஷன் அவேர்னஸ் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அது லைஃப் த்ரெட்டனிங் காம்பனண்ட்லேருந்து அவங்கள வந்து விடுவிச்சிருது. தே ஆர் லிவிங் ஆஸ் நார்மல் ஆஸ் எனி அதர் பர்சன். அப்புறம் அதனுடைய பாதிப்புகளும் பக்க விளைவுகளும் ட்ரக்னாலேயோ டிசீஸ்னாலேயோ ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ அந்த லெவலுக்கு நம்ம போகணும். அதுக்கு இன்னும் கொஞ்சம் அவேர்னஸ் குறைச்சலாக தான் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி ஒருத்தவங்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் அப்படின்றது 2 பேருக்கு வருது அப்படின்னா இவங்களுக்குமே கூட நிறைய அறிகுறிகளில் வேறுபாடுகள் இருக்கும் அப்படின்னா அப்போ என்னென்ன மாதிரியெல்லாம் அறிகுறிகளில் வேறுபாடு இருக்கும்? அறிகுறிகள் வேறுபாடுன்றது வந்து நீங்கள் சொல்கிறது சிம்டம்ஸ் அண்ட் சைன்ஸ்ல அது அது இல்லை. அதில் நான் வேறுபாடுகள் சொல்லலை. அவங்களுடைய அவுட்கம் வித் ட்ரீட்மெண்ட் அதை நான் சொல்கிறேன். டயக்னோஸ் பண்ணுறதுல அதில் வேறுபாடுகள் இருக்காது. அறிகுறிகளில் பெரிய வேறுபாடுகள் அது ஏற்கனவே நிறைய சொல்லப்பட்டது. எங்கே அந்த பிரஸ்ட் இருக்குது, அந்த வெயிட் டிஸ்சார்ஜ் ஃப்ரம் த நிப்பிள், அதில் வேறுபாடுகள் அல்ல. பட் வந்து அணுகுமுறைகள், அதாவது அதனுடைய வீரியம். இப்போ பிரஸ்ட் கேன்சரில் எப்படின்னா ஒரு காலகட்டத்தில் வந்து இமேஜிங்கில் பார்ப்பாங்க. ஒரு மேமோகிராஃபி, அல்ட்ராசவுண்ட், சிடி ஸ்கேன் அதெல்லாம் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து டிஷ்யூவில் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ டிஷ்யூவில் பார்க்கும்போது நம்ம வந்து செல் அப்படின்றதுல தான் பார்க்குறோம். ஆனால் இப்போ வந்து சப் செல்லுலர் லெவல், நியூக்ளியர் லெவலெல்லாம் நம்ம வந்து நிறைய அந்த பேராமீட்டர்ஸ் எடுக்கிறாங்க. அதை வச்சு தான் அந்த வித்தியாசம் சொல்கிறேன். அந்த வித்தியாசங்கள் அதில் வேறுபடுது. அப்போ அப்படி தான் 2 கேன்சர். இப்போ ஒரு காலகட்டத்தில் டியூமர் சைஸ், டியூமருடைய டிஷ்யூ பயாப்சி இதுதான் ரிப்போர்ட் அப்படின்னு நம்ம எடுக்கிறது இல்லை. அந்த அணுக்களினுடைய இது வரும்போது அது வேரி ஆகுது. அந்த வேரியேஷன் வரும்போது தான் ரெண்டு டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவல் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அப்போ அந்த வேரியேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட்டும் வேரி ஆகும். கண்டிப்பாக வேரி ஆகும், கண்டிப்பாக வேரி ஆகும். ஸோ அதனுடைய பெரிய அட்வான்டேஜ் எப்படின்னா அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் பார்க்க முடிகிற சூழ்நிலை வந்துருச்சு. டெக்னாலஜி வந்துருச்சு, இன்வெஸ்டிகேஷன்ஸ் டெக்னாலஜிஸ் வந்துருச்சு. அப்போ அதை நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த பிரஸ்ட் கேன்சருக்கு மாத்திரம் இந்த HER2 நியூ பார்க்குறதும் மற்ற Ki-67 அதெல்லாம் அந்த இன்ட்ரா செல்லுலராக அதனுடைய வீரியத்தை அதெல்லாம் பார்த்து இதெல்லாம் இவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக பண்ணால் இன்னும் பெனிஃபிட் இருக்கும். அது ஒரு காலகட்டத்தில் இல்லை. அப்போ வி ஆர் அடிக்வேட் அட் தட் டைம். இப்போ வி ஆர் மோர் கோயிங் டுவர்ட்ஸ் மோர் அடிக்வசி. இது வந்து முக்கியமானது எப்படின்னா இந்த டார்கெட்டட் தெரப்பி அப்படியெல்லாம் இப்போ நிறைய கேள்விப்படுவாங்க. அது வருது. அது யூஸ்வலாக இந்த லங்கு, ரெக்டத்தில் வர கேன்சர்கள், பிரெஸ்ட்டுக்கெல்லாம் நிறைய வந்துடுது. ஒரு 60 ட்ரக் வெளிநாடுகளில் அப்ரூவ் ஆகிடுது. FDA அவர்கள் ஒரு 80 டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸுக்கு அதெல்லாம் பயன்படுத்தலான்னு வந்துடுது. அப்போது பிரஸ்ட் கேன்சருக்கும் அந்த மாதிரி சில ஃபைண்டிங்ஸ் அந்த இன்வெஸ்டிகேஷனில் அதெல்லாம் நம்ம கிடச்சிதுன்னா அதெல்லாம் பயன்படுத்தலாம். அது வந்து அவங்களுக்கு சர்வைவல் பெனிஃபிட், டிசீஸ் ஃப்ரீ பெனிஃபிட், அப்புறம் ரெஸ்பான்ஸ். எந்த ஒரு டியூமருக்கும் ஒரு வைத்தியம் கொடுத்தா அது இந்த அளவுக்கு ரெஸ்பாண்ட் ஆகிருக்குன்ற ஒரு கணக்கு இருக்குது. அந்த எந்த அளவுக்கு கம்ப்ளீட் ரெஸ்பான்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு சர்வைவல் பெனிஃபிட்ஸும் அது திருப்பி வரக்கூடாத பெனிஃபிட்ஸும் அதிகரிக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த காலகட்டம் அதை வச்சு தான் நான் சொன்னேன் அந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 டிஃப்ரெண்ட் பீப்புள் அட் த மாலிகுலர் லெவல். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நவீன காலகட்டங்களில் நீங்கள் சொன்னீங்க நவீனமான வைத்திய முறைகள் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்துருச்சு. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய மாலிகுல் லெவலில் என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படின்றத நம்ம கொடுக்குறோம். அப்படின்னு இந்த ட்ரீட்மெண்ட்டுடைய இந்த ப்ராசஸ் அப்படின்றது வந்து பொதுவாக கேன்சர் அப்படின்னாலே ரொம்ப லாங் ப்ராசஸ், ரொம்ப நாள் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாள் ஆகிறது இன்றைய காலகட்டத்தில் குறைஞ்சிருக்கா? இது வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட் பட் வெரி இம்பார்ட்டண்ட் கொஸ்டின். அது இம்பார்ட்டண்ட் இஷ்யூ ஆல்சோ. இப்போ எப்படின்னா ஒரு ஒரு ஃபீமேல் சஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அவங்க ஃபேமிலியில் தெரிவிக்கிறாங்க. தட் இஸ் அட் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் இந்த சஸ்பெக்ட் ஸ்டேஜுக்கும் டைம் இருக்குது. அவங்க கன்சல்ட் பண்ணுறதுக்கும் ஒரு டைம் லேக் இருக்குது. ஸோ அவங்க ஆஸ் ஏர்லி ஆஸ் அதை கன்சல்ட் பண்ணுறது பெட்டர். ஸோ இது வேரிஸ். இது அவங்க நெக்ஸ்ட் டேவே அவங்க அம்மாக்கிட்டேயோ இல்லை சொல்லி அந்த பர்டிகுலர் கன்சல்டண்ட்டை பார்க்கலாம், இல்லை லேட் ஆகலாம். ஸோ அந்த சஸ்பெக்ட் டு கன்சல்ட் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. சரி, கன்சல்ட் பண்ணுற டாக்டர் என்ன பண்ணுவாங்க, அதை இன்வெஸ்டிகேட்டரி ப்ராசஸ்க்கு உள்படுவாங்க. அதில் டைமும் நமக்கு இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த டைம் இப்போ சப்போஸ் ரூரல் அர்பன் அப்படின்னா ரூரலில் இருக்கிறவங்களுக்கு அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா, மேமோகிராஃபி இருக்கா, அல்ட்ராசவுண்ட், அவங்க எங்கே போகணும், இந்த டைம் லேக் இருக்கும். ஸோ ஃப்ரம் சஸ்பெக்ட் டு கன்சல்ட் டு இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ், இன்வெஸ்டிகேஷன் டு கன்ஃபர்மேஷன் ப்ராசஸ். இதுதான்
அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு அவங்க வரணும். ஸோ இது இருக்கும்போது திருப்பி அது வந்த பின்ன இன்னொரு ப்ராசஸ் ஆரம்பிக்குது. என்னன்னா, இந்த பேஷண்ட்டு தெர் இஸ் another கான்செப்ட் கால் இன்ஸ்டிடியூஷன், equipment or resources and individuals. இந்த இண்டிவிஜுவல் நான் சொல்றது ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்குன்னா, இப்போ பிரஸ்ட் கேன்சரை டீல் பண்ணுறதுக்குன்னு ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்கணும். அது வந்து ஜென்ரல் ப்ராக்டிஸ்லையோ இல்லை சாதாரண இன்ஸ்டிடியூட்லையோ அதை பண்ண முடியாது. அப்போ அங்கே இன்ஆடிக்வேசி இருக்கும். நான் சொல்கிற இந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் எப்படி பண்ண முடியும் மேடம்? இட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ தே ஹாவ் டு அப்ரோச் இன்ஸ்டிடியூஷன். ஸோ அந்த இன்ஸ்டிடியூஷன் அப்ரோச் பண்ணுறது இன்னொரு ஒரு டிலே. இன்ஸ்டிடியூஷன் வந்த பின்ன இங்கே வந்து ஒரு மல்டி டிசிப்ளினரி டீம் அதை அணுகுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன் அவர் ஹாஸ்பிட்டல் தட்ஸ் அ மல்டி டிசிப்ளினரி டீம். ஒரு பிரஸ்ட் கேன்சர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு சர்ஜிக்கல் கான்செப்ட் என்ன, கீமோதெரப்பி கான்செப்ட் என்ன, ரேடியோதெரப்பி கான்செப்ட் என்ன, என்னென்ன இன்அடிக்குவேட்டாக அவங்க பண்ணியிருக்காங்க, அதை எப்படி கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இந்த டைம் லேக் இருக்குது. இட் இன்வால்வ்ஸ் மணி, டைம். ஸோ இந்த லாங் செயின் இருக்குது. இந்த செயின் இஸ் ஆஸ் ஸ்ட்ராங் அஸ் த வீக்கஸ்ட் லிங்க்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த செயினில் வந்து எந்த பார்ட்டில் டிலே ஆகுதோ அத்தனை லெவலுக்கு வி ஆர் மிஸ்ஸிங் த டியூமர். அப்புறம் இங்கே வந்து டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ், அதுக்கு டியூமர் போர்டெலாம் இருக்கும். அதை முடிச்சுட்டு எங்கள் ஹாஸ்பிட்டலில் அது இருக்குது. அந்த டியூமர் போர்ட் முடிச்சுட்டு தென் வி கோ டு டெல் த பேஷண்ட். அவங்க அக்செப்டபிலிட்டி இருக்கணும். அதுக்கு வேரியஸ் லெவல்ஸ் நாங்கள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்டேஷன். அது முடிஞ்ச பின்ன ஃபைனல் அவுட்கம் பார்த்துட்டு. ஸோ திஸ் பிக் செயின் இஸ் தேர். இதெல்லாம் இந்த மாதிரி பிரெஸ்ட் கேன்சர்ஸ் ஆர் எனி கேன்சர்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த டிலே ப்ராசஸ் நாட் ஒன்லி கம்மிங் டு த டாக்டர், ஆஃப்டர் கம்மிங் டு த டாக்டருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதில் ப்ரொஃபஷ்னல்ஸ் இருக்கணும். ஒரு ப்ரொஃபஷனலுடைய கெப்பாசிட்டி மாத்திரம் பத்தாது. ஒரு பெத்தாலஜிஸ்ட் அவங்களுடைய எஃபிஷியன்சி, அவங்க அந்த அணுகுமுறைகள், அப்புறம் இமேஜியாலஜிஸ்ட், ரேடியாலஜிஸ்ட் அவங்க என்னென்ன லெவலில் அதை பண்ணுறாங்க, அதுக்கு பின்ன வந்து தான் ட்ரீட்மெண்ட் லெவலில் வருது. ஸோ இத்தனை விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ பிரஸ்ட் கேன்சர் அதை நம்ம பண்ணிக்கணும்னு ஒரு வகையில் ஒரு மக்கள் நினச்சிட்டு இருந்தாலும் இதில் எல்லா சௌகரியங்களும் அவங்களுக்கு இருந்தால் தான் இவென்ச்சுவலி த அவுட்கம் இஸ் ஓகே. ஸோ அப்படி தான் அது இருக்குது. அப்போ எல்லாமே சேர்ந்து இப்போ டாக்டர் காமாட்சி நினைவு மருத்துவமனையில் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற நவீன தொழில்நுட்பங்கள், அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி அனைத்து துறை மருத்துவர்களுடைய ஒருங்கிணைப்பு இதெல்லாம் இருக்கிறதுனால பிரஸ்ட் கேன்சருக்கான சிகிச்சையினுடைய காலகட்டம் அப்படின்றது குறைவாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குல்ல? அது 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 குறைவாக தான் இருக்குது. முந்த காலகட்டம் மாதிரி எல்லாம் இல்லை. பேஷண்ட்ஸ் கூட எப்படின்னா த சோர்ஸ் ஆஃப் மணி வந்து நிறைய இன்சூரன்ஸ் லெவல்லே அவங்களுக்கு வருது. அரசாங்கமே அந்த காப்பீட்டு திட்டம் மூலிமா வி ஆர் சப்போர்ட்டிங். அவங்களுக்கு பர்சனல் இன்சூரன்ஸ், ப்ரைவேட் இன்சூரன்ஸாக இருக்குது. அந்த ரெடினஸ் அது இருக்குங்க. அதாவது அந்த ரெடினஸ் டு அக்செப்ட், லிசன் அண்ட் இவங்க சொல்கிறது சரியாக இருக்கும், இதை ஏற்றுக்கலாம். அது வந்து அந்த நெக்லெக்ட் காம்பனண்ட், அவாய்டிங் காம்பனண்ட் ரொம்ப ரொம்ப இந்த காலகட்டத்தில் குறைஞ்சிருக்கு. அது பிகாஸ் த அப்கமிங் ஜெனரேஷன், பர்டிகுலர்லி ஒரு அம்மாவுக்கு இருக்குன்னா அவங்களுடைய சில்ட்ரன் இருக்காங்க பாருங்க, தே ஆர் மோர் கேர்ஃபுல், தே ஆர் மோர் அவேர் தென் த பேரண்ட்ஸ். தே வாண்ட் டு டூ த பெஸ்ட் டு த பேரண்ட்ஸ். ஸோ தே வாலண்டியர், தே கம் ஃபார்வர்ட், சார் நீங்கள் அதை பண்ணிடலாம், இது பண்ணலாம், வி அக்செப்டட். அப்புறம் மதரை கன்வின்ஸ் பண்ணி போகிற லெவலுக்கு கூட அந்த மாதிரி வருது. ஸோ இந்த காலகட்டங்களில் அந்த டைம் குறைச்சலாக இருக்கிறது இஸ் வெரி மச் அப்ரிஷியேட்டட். வி ஆர் அப்ரிஷியேட்டிங் தட். அது நடக்குது. அது எங்கள் இன்ஸ்டியூட்டில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். பிகாஸ் எவ்ரி அதர் கன்சல்டன்ட் இஸ் அண்ட் ஒன் ரூஃப். அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு இன்ஸ்டிடியூட்டில் ஆல் த பீப்புள் தட் ஆர் நெசசரி டு ஹேண்டில் தட் பிரஸ்ட் கேன்சர் ஹவ் டு பி இன் தட் இன்ஸ்டிடியூட். அப்போ தானே அது, இல்லைன்னா நாளைக்கு வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்குறது, இன்னொரு டிலே ஆகுது. ஆல் திஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபைனல் அவுட்கம் ஆஃப் த பேஷண்ட்டுக்கு வந்து இந்த ரெஸ்பான்ஸ்லாம் சொல்கிறோம்ல, அதுக்கு வெரி இம்பார்ட்டன்ட். பொதுவாக கேன்சர் அப்படின்னு நம்ம பேசினாலே எந்த வகையான கேன்சராக இருந்தாலும் லைஃப் ஸ்டைல் அப்படின்ற ஒரு காரணம் அப்படின்றதையும் மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அப்போ எந்த அளவு லைஃப் ஸ்டைல் ஒரு காரணமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது? லைஃப் ஸ்டைல் ஒபிசிட்டி, நான் லைஃப் ஸ்டைல்னு சொல்கிறதுனால பிரஸ்ட் கேன்சர் யூஸ்வலாக வந்து அது அந்த காரணங்கள் ஆல்வேஸ் ஆஸ்க், தட் இஸ் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஸ்டின். அதுக்கு வந்து நம்ம ஃபுட் ஹேபிட்ஸு, அதுக்குரிய ஒபிசிட்டி, அப்புறம் ஹார்மோனல் திங்ஸ், இதெல்லாம் வந்து ஃபீமேல்ஸ் ஜென்ரலாக பாப்புலேஷன்லேயே இருக்குது. அது இன்னும் குறைஞ்ச மாதிரி தெரியல. தோ எக்ஸசைசஸ் எல்லாம் இன்சிஸ்ட் பண்ணுறதா இருந்தால் கூட இந்த ஒபிசிட்டி அமங் யங்ஸ்டர்ஸ் வந்து போத் மேல் அண்ட் ஃபீமேல் அதிகமாக தான் இருக்குது. அது ஆப்வியஸ்லி எவ்ரிபடி நோஸ் த கைண்ட் ஆஃப் ஃபுட் அவங்க சாப்பிட்றது, அப்புறம் இராட்டிக் ஃபுட் ஈட்டிங், டைம்லி ஃபுட் இல்லாமல் ரியலி நியூட்ரிஷியஸ் விட்டமின் உள்ள ஃபுட்டும் அந்த மாதிரி எடுக்காமல் மோர் லைக் ஜங்க் ஃபுட்ஸு அந்த இதெல்லாம் எடுக்கிறதுல ஆப்வியஸ்லி வி சி தட் அந்த ஒபிசிட்டிஸ். அப்புறம் வந்து இந்த ஆல்கஹால் யூஸ் இதெல்லாம் கூட யங்ஸ்டர்ஸ் மத்தியில் கொஞ்சம் அதிகமாகுது. தோஸ் ஆர் ஆல் நாட் வெரி குட். ஸ்மோக்கிங் ஆஃப் ஃபுட் குறைஞ்சா கூட திருப்பி வி சி லாட் ஆஃப் ஸ்மோக்கிங் ஹேப்பனிங். அதுதான் காசு இல்லைன்னா கூட, பட் ஆல் தீஸ் ஆர் தேர்.
நீங்கள் ஒன்று பார்க்கலாம். அதாவது ஒரு விசேஷமான விஷயம் என்னன்னா, ஒரு காலகட்டத்தில் டாக்டர்ஸ்க்கெல்லாம் வாக்கிங் போகணுன்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ நீங்கள் எதுக்கு போனாலும் ஒரு 50 வயசு ஆள் போனாலும் வாக்கிங் போங்க டெய்லி அப்படின்ற ஒரு ரொட்டீனாக சொல்கிற அந்த நிலைமை இருக்குது. ஏன்னா யூ ஹேவ் டு பர்ன் அவர் கேலரிஸ். அந்த வாக்கிங் போகணுன்றது ஒரு பார்ட் ஆஃப் த ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோக்கால் ஆகிடுது. யார் போனாலும் அதெல்லாம் எங்கள் ஃபாதர் காலத்தில் ஒரு டாக்டர் சொல்லுவாரான்னு தெரியல. அப்போ வாக்கிங்னா எவ்ரிபடி வாக்ஸ். நோபடி வெரி ஃபியூ வாக். எல்லாருமே அந்த வெஹிக்கிள் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாமே வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் குறையிறதுனாலையும் மோர் சிட்டிங் பிஃபோர் த கம்ப்யூட்டர் ஒர்க், பர்டிகுலர்லி அர்பனில். ரூரலில் அது குறைவாக இருக்கிறதுக்கு ரீசனும் இதுதான். தே டூ மோர் குட் ஃபிசிக்கல் ஒர்க், பர்ன் தியர் கேலரிஸ். அங்கே குறைச்சலாக இருக்குது அர்பன் ஏரியாஸில். இங்கே மாத்திரம் இல்லை, வேர்ல்டு வைட், இன் யூரோப், அமெரிக்கா, எவ்ரிவேர் இது. அப்புறம் இந்த ப்ரொஜெக்டட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃப் பிரஸ்ட் கேன்சர் வந்து ஹையாக தான் ஆகுது. தோ ஏர்லி டிடெக்ஷன், க்யூர் ரேட்டு, கம்மிங் அப் ஆஃப் நியூ ட்ரக்ஸு, இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் அதிகமானா கூட ப்ரொஜெக்டட் ரேட்ஸ் ஒரு 2030 அதிகமாகிடும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதர் காம்பனண்ட்டாக ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்த பிரஸ்ட் கேன்சரில் நியூ 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 ட்ரக்ஸ் அந்த ஆர்என்டியில் எவ்ரி டைம் இட் இஸ் கம்மிங். ஆனால் அதனுடைய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த ஆர்என்டி முடிச்சு வந்த பின்னே இந்த ட்ரக்ஸ் எல்லாம் வந்து அவர் வெரி எக்ஸ்பென்சிவ். பை த டைம் தே கம் டு நார்மல் லிமிட்ஸ் பல வருடங்கள் ஆகுது. ஸோ அந்த வாட் இஸ் ஏ மெடிக்கோ எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸும் இதில் நிறைய இருக்குது. அதெல்லாம் ஓவர் கம் பண்ணால் தான் இவென்ச்சுவலாக நம்ம பிரஸ்ட் கேன்சருடைய அவுட்கம்மை வந்து நம்ம ஆப்டிமைஸ் பண்ண முடியும், ஒரு நல்ல லெவலுக்கு அதை கொண்டு வர முடியும். பட் ஆஸ் ஆஃப் நோ ஏர்லி பிரஸ்ட் கேன்சர் டயக்னோசிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏர்லி பிரஸ்ட் கேன்சரோட க்யூர் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது, சர்வைவல் இன்க்ரீஸ் ஆகுது. ஆல் தட் ஆர் ஆன் த ரைஸ், பட் மோர் ஹாஸ் டு பி டன். நிறைய மருந்துகள் வருது, நிறைய கண்டுபிடிப்புகள் வருது மார்பக புற்றுநோயை தடுப்பதற்காக அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கும்போது, மார்பக புற்றுநோய் நம்ம வந்து அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுத்து முடித்த பிறகு அதனுடைய ரீஅக்கரன்ஸ் அப்படின்றது முன்னாடிக்கும் இப்போக்கும் எப்படி இருக்குது? ஏர்லி ஸ்டேஜ் ரெக்கரன்ஸ் வந்து யூஸ்வலாகவே லேட்டாக வரும். இந்த இன்டர்மீடியட் ஸ்டேஜ், அந்த அட்வான்ஸ் ஸ்டேஜ், அது வந்து டிஃப்ரெண்ட் கான்செப்ட். அதோட மேனேஜ்மெண்ட்டே ஒரு பேலியேட்டிவ் கேர், சப்போர்ட்டிவ் கேர் நம்ம போயிடுறோம். இப்போ அட்வான்ஸ் ஸ்டேஜில் நாங்கள் என்ன ஏம் பண்ணுறோம்? அட்வான்ஸ் ஸ்டேஜ் நம்ம என்ன சொல்கிறோம்னா, உறுப்புகள் எங்கேருந்து தோணுச்சோ அங்கே இல்லாமல் மற்ற இடங்களில் லிவர், லங், போன், பிரெயின் அங்கெல்லாம் அது போய் பரவி இருக்கு. அதை நாங்கள் மேனேஜ் பண்ணுறோம். அப்படின்ற போது என்றைக்குமே அது வந்து இன்றைக்கி டிசீஸ் இல்லை அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்காது. இருக்கிற டிசீஸை ஆஸ் மச் குறைச்சிட்டு இட் ஹஸ் ரெஸ்பாண்டட் மோர் தென் 50% வெல், இவர் நோ ஃபர்தர் ப்ரோக்ரெஷன், அந்த மாதிரி கான்செப்டில் அதை டீல் பண்ணுவோம். இன்டர்மீடியட் ஸ்டேஜஸ்னு ஒன்று இருக்குது. அதாவது ஏர்லி ஸ்டேஜுக்கு அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு நடுவில். அதை நான் ரொம்ப டீட்டெயிலாக கிளினிக்கலாக நான் சொல்லலை. பட் அது எப்படின்னா, we are trying to get the patient away from the disease. அதாவது after the completion of the treatment there is no disease, but then அதனுடைய recurrence rate is little bit much more than the early stage. இது இப்போ இந்த ரெக்கரன்ஸ்ன்னு நம்ம சொல்லும் போது கேச்சிங் த ரெக்கரன்ஸ் early also is ஒரு இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட். இப்போ சாதாரணமாக நம்ம வந்து ரெக்கரன்ஸ், ஒரு பேஷண்ட் நல்லா ஆகிட்டாங்க, ஃபாலோ அப் வாங்க எவ்ரி 3 months ஃபார் த ஃபர்ஸ்ட் 2 years, எவ்ரி 6 months ஃபார் த நெக்ஸ்ட் 2 years, எவ்ரி இயர் தேர் ஆஃப்டர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த காலகட்டங்களில் இந்த லிவர், லங், பிரெயின், போனில் ரெக்கரன்ஸ் வருது. அது வரும்போது அதுவும் அந்த வால்யூம் ஆஃப் த டிசீஸ், டென்சிட்டி ஆஃப் த டிசீஸ் கம்மியாக இருந்தால் திருப்பி இன்னொரு ரெக்கரன்ஸ் ஃப்ரீ இன்டர்வலும், இன்னொரு குவாலிட்டி ஆஃப் லைஃப்பும், இன்னொரு பெட்டர் லைஃப்பும், இன்னொரு லாங் சர்வைவலும் கொடுக்கலாம். இப்போ சர்ஜரியும் பயன்படுது, ரேடியோதெரப்பியும் பயன்படுது, டார்கெட்டு திருப்பியும் பயன்படுது. நான் சொல்கிற அந்த லோ வால்யூம் டிசீஸ் எப்படின்னா, இப்போ லங்கில் வருதுன்னா, லங்கில் ஒரு இடத்துல வந்தால், ஒரு 2 centimeter வந்தால், அந்த நேரத்தில் எப்படி ஏர்லி டயக்னோசிஸை கண்டுபிடிக்கிறோமோ, ரெக்கரன்ஸ் ஏர்லி டயக்னோசிஸும் இதுதான். இட்ஸ் பெட்டர். லிவரில் வந்தாலும் அப்படி தான், போனில் வந்தாலும் அப்படி தான், பிரெயினில் வந்தாலும் அப்படி தான். ஸோ இந்த ரெக்கரன்ஸ் கேச்சிங் early அண்ட் ட்ரீட்டிங் அப்ராப்ரியேட்லி, அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக இப்போ நிறைய வளர்ந்துருக்கு. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இறுதியாக இந்த அக்டோபர் மாதத்தில் இப்படி ஒரு நிகழ்ச்சி மார்பக புற்றுநோய்க்காக நம்ம பல்வேறு விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா ஒரு டேக் ஓவர் மெசேஜ் என்ன? பிரஸ்ட் கேன்சர் ஃபியர் பண்ணுற டிசீஸ் இல்லை அப்படின்றது ஆயிடுது. ஏன்னா ஏர்லி கேன்சரும் அந்த இன்டர்மீடியட் லெவல் கேன்சருக்கும் க்யூர் ரேட்ஸ் வந்து அதிகமாகிடுது. டிசீஸ் ஃப்ரீயாக இருக்கிற சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. எதை நம்ம தவிர்க்கணும்னா, டாக்டர்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணும்போது அந்த மெட்டாஸ்டாட்டிக் அது வந்து மற்ற இடங்களில் பரவாத ஒரு நிலைமையோடு வந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதுதான் கொஞ்சம் லேகிங்காக இருக்குது. இவ்வளவு நேரம் டாக்டர் காமாட்சி நினைவு மருத்துவமனையில் மார்பக புற்றுநோய்க்காக அனைத்து மருத்துவர்களும் ஒருங்கிணைந்து, அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து எப்படி ஒரு சிறப்பான சிகிச்சை கொடுத்துட்ருக்காங்க, இதன் மூலமாக பேஷண்ட்ஸ்க்கு எந்தளவு பயன் கிடைக்குது, இப்படி பல்வேறு விஷயங்கள் நீங்கள் எங்கிட்ட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி டாக்டர். தேங்க்யூ.